ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிரிஷ் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டு தோட்டத்தில் புதினா செடி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் வீட்லேயும் ஈஸியாக புதினா செடி வளர்க்கலாம். முதல்ல புதினாவை வெயில் அதிகம் படாத இடத்துல வச்சுக்கிடணும். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் உள்ள புதினா செடியை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த புதினா செடியை 2 மெத்தட் படி நடுறதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் மெத்தட் படினா புதினா செடி வாங்கிட்டு வந்த அன்னைக்கு செடியை நட்டுடலாம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினா செடி இப்படி தான் இருக்கும். இந்த செடியை நாம் இப்படியே நடக்கூடாது. 2 இலைகளை மட்டும் வச்சுட்டு மீதி இலைகளை எல்லாம் கிள்ளி எடுத்துருங்க. இதே போல் கிள்ளி எடுத்துட்டு புதினா செடியை நட்டு வைக்கிறதுனால குயிக்காக வேர் விட்டு துளிர் வந்துடும். அடுத்த மெத்தட் என்னென்னா, ஒரு டம்ளரில் தண்ணீரை எடுத்து வச்சுக்கிடுங்க. டம்ளருக்கு பதிலாக ஒரு டப்பா வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோல் உள்ள மூடியை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கி மூடியில் ஹோல் பண்ணி எடுத்துக்கோங்க. புதினா செடியோட வேர் பகுதி தண்ணியில் லைட்டாக படும்படியாக போட்டு வச்சுக்கோங்க. வேல் படாத இடத்துல வச்சுருங்க. 2-3 நாளில் நம்ம தண்ணீரில் போட்டிருந்த புதினா செடி வேர் விட்டுருப்பதை நம்ம பார்க்கலாம். புதினா செடி தண்ணீரில் போட்டு வைக்கும் போதில் வேர் பகுதி லைட்டாக வாடி இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுட்டு அதற்கு பிறகு தண்ணீரில் போட்டு வைங்க. கட் பண்ணி போட்டு வைக்கலன்னா வேர் பகுதி வாடி போயிடும். அதனால் கட் பண்ணி போட்ட பிறகு புதினா செடியை டம்ளரில் போட்டு வைங்க. புதினா செடியை டம்ளர் தண்ணியில் லைட்டாக படும்படியாகவே போட்டு வைங்க. தண்ணீரில் மூழ்கும்படியாக போட்டு வச்சோம்னா செடி அழுகி போயிடும். மழை நேரங்களில் வைக்கும் பட்சத்தில் குயிக்காக வேர் விட்டுரும். இனி இந்த புதினா செடியை எப்படி நடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். புதினா செடியை வளர்க்க தோட்டமண் மட்டுமே போதும். மண்ணில் கல் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. புதினா செடியை வைக்கிறதுக்கு முன்னாடி புதினா செடி வைக்கிற மண்ணை ஈரத்தன்மை உள்ளதாக ஆக்கி வச்சுக்கோங்க. இனி மணலில் ஒவ்வொரு ஹோல்ஸாக போட்டு ஒவ்வொரு புதினா செடியாக எடுத்து நட்டு வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் படி புதினா செடி நட்டு வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு கார்டன்லையும் புதினா செடி தாராளமாக வளர்ந்து வரும். இதே போல் எல்லா புதினா செடியும் நட்ட பிறகு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. புதினா செடி வளர்ந்து வர்ற வரைக்கும் ஸ்ப்ரே மட்டுமே பண்ணுங்கள். தண்ணீர் அதிகம் ஊற்றாமல் மண்ணில் உள்ள ஈரப்பதம் வாடாமையும் பார்த்துக்கோங்க. கடையில் வாங்கின புதினா கிளைகளை யூஸ் பண்ணிவிட்டு தூர போடாமல் இதே போல் நட்டோம்னா நம்ம வீட்லேயும் தாராளமாக புதினா செடி வளர்ந்து வந்துடும். இந்த டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் புதினா செடி வளர்த்து பாருங்கள். கார்டனிங் சம்மந்தமாக வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு கார்டனிங் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.